வணக்கங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது குடமிளகா சாதம் செய்ய போறோங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ குடமிளகா சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியவும் உளுந்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அது கூட ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் லேசாக வதங்கி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. அடுப்பு தீயை சிம்மிலே வச்சுக்கிறணும்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் குடமிளகாய் வெந்திருக்கணும். ரொம்பவும் வதங்கிடக்கூடாதுங்க. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும், நறுச்சுன்னு. அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் சாதத்தை வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் எப்பயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் போட்டிருக்கேன். இதுக்கு பதில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.